ஆமாம், இன்னைக்கு கமிஷனர் வந்து இன்னைக்கு சடனாக ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அனைத்து பார் உரிமையாளர்கள், கட்டிட உரிமையாளர்கள் சங்க இதாக கூப்பிட்டுருந்தாங்க. 12 o'clock மீட்டிங்கில் வந்து அவர் என்ன சொன்னார்னா, டோன்ட் என்கரேஜ் பிரைப், அதாவது லஞ்சங்கள் எங்கேயும் கொடுக்காதீங்க. போலீஸ்க்கு வந்து உங்கள் பார் நடத்துவதற்கு சட்டத்துக்கு மீறி ஏதாவது லஞ்சங்கள் கேட்டால் கொடுக்காதீங்க. அது இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கமிஷனர் வரைக்கும் யாராக இருந்தாலும் கொடுக்காதீங்க. இது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் ஃப்ரம் கமிஷனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கலால் துறைக்கும் சேர்த்தே சொல்லியிருக்காரு. மதுக்கூடங்களை அரை மணி நேரம் கூடுதல் அவகாசம் சுத்தம் செய்வதற்கும், கடைசி வாடிக்கையாளர் உட்காந்து குடிச்சு போகிற வரைக்கும் ஒரு 1/2 hour டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. மதுக்கூடங்களை வந்து கொஞ்சம் சுத்தமாக கிளென்லினஸாக வச்சுக்க சொல்லி ஒரு அறிவுரை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மீட்டிங் வச்சுருந்தார். இட் வாஸ் ஸோ குட், நீட் அண்ட். இப்போ டாஸ்மாக் பார்களில் கடந்த காலங்களும் சரி, இப்பயும் சரி, சில இடங்களில் இந்த கள்ளச்சந்தையில் விற்பது தொடர்பாக நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க, பிரச்சனைகள் வருது. இதுக்கு ஏதாவது அறிவுறுத்த சொல்லியிருக்காங்களா? இல்லை, அதை பற்றி நாங்கள் இன்றைக்கி அவர் அதை பற்றி சொல்லலை. இது நீங்கள் சொல்கிறது ஒரு சில கடைகளில் நடக்குது. ஆனால் இது சென்னை மாநகராட்சிக்குள்ளே எங்கேயுமே யாருமே வந்து சுட்டி காட்டுற அளவுக்காக எங்கேயுமே நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா சென்னை மாநகரத்தில் முழுமையாக கட்டுப்பாடோடு தான் இருக்குது. எந்த கடைகளையுமே மதுக்கூட டைமுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் 12 o'clock அண்ட் ஆஃப்டர் 10 PM இது எங்கேயுமே விற்கிறது இல்லை. இது நாங்கள் வந்து உறுதியாக ஒரு கட்டுக்கோப்போடு இருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். யாரையும் செய்ய விடுறதில்ல. கடைகள்லேருந்து வாங்கிட்டு போயிட்டு வெளி நபர்கள் அவங்க செய்கிறாங்கன்றதை தான் நாங்களும் புகார் கொடுத்துருந்தோம். அந்த புகாரின் அடிப்படையில் தான் போலீஸ் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால், உங்ககிட்ட லஞ்சம் எதுவும் கேட்குறதா இருந்தால் கொடுத்து பழகாதீங்க. மேற்கொண்டு அது சம்பந்தமான ஏதாவது புகார்கள் இருந்தால் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது மல்லிகை கடையிலலாம் விற்று அதுவால தான் நைட்டில் விற்கிறாங்க. நைட்டில் வாங்கி போய் நம்மக்கிட்ட வாங்கி போய் விற்கிறது இல்லை. நாங்கள் வந்து அந்த 10 மணி ஆனதை 10 மணியோடு மூடிடுறோம். நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் 100 மீட்டருக்கு ஒரு 500 மீட்டருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுவால் நாங்கள் உஷாராக இல்லைன்னா கூட அவங்க உஷார் பண்ணி பாதுகாப்பாக மூட வைக்கிறாங்க. பாதுகாப்பாக எங்களை மூட வைக்கிறாங்க. எங்களுக்கு உதவிகரமாக தான் இருக்குது காவல் நிலையம். காவல் நிலையத்தை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அண்ணன் நம்முடைய இவர் அன்பு செல்வம் சொன்னார் போல நான் எங்களுக்கு சாதகமாகவே இருந்தது. இதை ஏற்றுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நிறைய பிரைப் கொடுத்துருப்பீங்க. ஒரு லிஸ்டே நிறைய வந்துச்சு. அதை எங்களை அக்னாலஜ் பண்ண சொல்றீங்க. கொடுத்துருக்கேன்னு நாங்களே கொடுத்துருக்கீங்க. இனிமேல் சம்பவங்கள் இனிமேல் நடக்காம இருக்குன்னு சொல்லி அறிவித்திருக்காங்களா? அதுதான் சொல்றாங்க. அதை தான் கமிஷனர் சொன்னாரு. அது மாதிரி சம்பவங்கள் ஏற்கனவே நடந்து இருந்தாலும் இனிமேட்டு நடக்க வேண்டாம். அதாவது இந்த 12/8/2026 அதை அபாலிஷ் பண்ணுறதுக்கு எங்களோட அப்பர் ஹேண்ட்ஸும் கேட்குறாங்க. அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க. காவல்துறைக்கு மட்டுமா இல்லை மற்ற? இல்லை, காவல்துறை அதோட சப்டிவிஷன் ஆஃப் PEWன்னுவாங்க, கலால் துறை. அது இவங்க 2 பேருக்கான அறிவுறுத்தலை தான் எங்கள் மூலியமாக எதுவும் கொடுக்காதீங்க. அவங்க எதுவும் அப்படி உங்களை நிர்பந்திச்சா எங்களுக்கு நேரடியாக புகார் அளிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரடியாக தொடர்புகளும் ஒரு தொடர்பு நம்பரும் கொடுத்துருக்காங்க. சொன்னீங்களா காவல்துறை மட்டும் வாங்கலை? இல்லை, நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் சில இதெல்லாம் சொன்னோம். யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை. இது மாதிரி சம்பவங்களுக்கு வந்து இது மாதிரி சில ப்ராக்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இனிமேட்டு அதெல்லாம் வந்து ஆஸ் கோயிங் ஆன் ஈஸியாக போகிறதுக்கான வழிமுறைகளை கமிஷனர் நேரடியாக தொடர்பு கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்தாங்க. கடைசி 10 மணிக்கு தான் 10 மணி தான் சட்ட ரீதியான கடை மூடுதல் டைம். அதாவது மதுக்கடை வந்து 10 மணியோட மூடணும். மதுக்கடையில் வாங்குகிற கடைசி நபருக்கு வந்து ஒரு 1/2 hour கிரேஸ் பீரியட் கொடுங்கன்னு கேட்டோம். ஏன்னா அது அவங்களுக்காக மட்டும் இல்லை, எங்களோட கட்டிடத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு டைம் வேணும். அதுக்காக ஒரு 1/2 hour கிரேஸ் பீரியட் டைம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஓகே.